நமஸ்காரம். திருவருள் சேனலுக்கு டிவைன் சேவாலிருந்து உங்கள்கிட்ட இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் பொங்கலுடைய முக்கியமான அந்த பொங்கப்பானை அப்படின்னா என்ன, பொங்கலுடைய முக்கியமான விஷயங்கள் யார் யார் எப்பப்போ அனுஷ்டிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். அன்னைக்கு முந்தின நாள் ஏகாதசி, அதாவது 15ஆம் தேதி காலையில் வியாழக்கிழமை அன்னைக்கு துவாதசி வருது. ஸோ ஏகாதசியை அனுஷ்டிப்பவர்கள் மறுநாள் 7:30 8:00 பொங்கப்பானை வச்சிடலாம். மற்றபடி ஜென்ரலாக ஆண்டவன் ஆசிரமம் அப்படின்னா 10 11, அகோபில மடமாக இருந்தால் 7:30 8:30, எல்லா மக்களும் பொதுமக்கள்னா 9 11:30 மணி வரைக்கும். ஏன்னா ஹோரை டைமிங்கும் பார்ப்பாங்க. அந்த ஹோரை டைமிங்கும் போது அதில் புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை, சந்திர ஹோரை எல்லாம் வர்றதுனால கல்யாணமாகி பெண்கள் போயிருந்தாலும் அவர்கள் வீட்டில் பொங்கப்பானை வைத்திருப்பார்கள். ஸோ அந்த நேரத்தில் நமது எல்லோரும் பொங்கி அந்த சூரியனுக்கு படைப்பது தான் நம்ம பொங்கல் பழைய கலாச்சாரமான ஒரு இது. இதை தாண்டி சில வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அவளுடைய ஆச்சாரியன் இல்லைனா அவா வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு அந்த டைமிங். சில பேருக்கு கேட்பாங்க சந்தேகம், அதாவது மகர மாதம் முடிந்து நம்ம தை மாதம் ஆரம்பிக்கிறது. ஸோ காலையில் பொங்கப்பானை வைக்கணுமா, சாயந்தரம் பொங்கப்பானை வைக்கணுமா? சூரியன் உதித்த பிறகுதான் அன்று 6 7:30 யமகண்டம் வருது. அதனால் நான் சொன்னபடி ஏகாதசியை அனுஷ்டிப்பவர்கள் துவாதசினால் அன்னைக்கு காலையில் வச்சுக்கலாம். சாயந்தரம்ன்றது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கிடையாது. இந்த பொங்கப்பானை வைப்பதே சூரியனுக்கு படைப்பது, ப்ளஸ் நம்மளுடைய குடும்ப மக்களுடன் சந்தோஷமாக இருந்து அந்த பொங்கப்பானை அப்படிங்கிறது பொங்கி வருகிறது. அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம்.